ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வாழைக்காய் மிளகு வறுவல். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். 2 வாழைக்காய் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 10 வெள்ளைப்பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய்களை எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வாழைக்காயும் மசாலாவும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பின்னால நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற வாழைக்காவை எடுத்து அதுல சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில இந்த வாழைக்காயை நல்லா கலந்து விடலாம். இந்த எண்ணெயிலே தான் இந்த வாழைக்காய் வேகணும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்ல வாழைக்காயோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்க, வாழைக்காய் இப்போ பாதி வெந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விடலாம். மூடி போட்டு வச்சு இடையில எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, வாழைக்காய் நல்லா முழுசா வெந்துருச்சு. இது நல்லா இன்னும் கிறிஸ்பி ஆகிறதுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். பாருங்க, நல்ல கிறிஸ்பி ஆகி வாழைக்காய் ரெடி ஆகி வந்துருச்சு. இதுக்கு மேலாப்புல கருவேப்பிலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா நம்மளோட சுவையான வாழைக்காய் மிளகு வறுவல் ரெடி. எல்லா விதமான குழம்புகளோடையும் இது சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.